டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஒரு அனாலிசிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 2 நியமன தேர்வுக்கான ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ். இப்போது ரிசல்ட்லாம் போட்டாச்சு. நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃப் போட்டிருந்தோம். நான் எல்லா கட் ஆஃபுமே பார்த்திங்கன்னா ஒரு 100 and 100+ அப்படி போட்டிருந்தேன். ஸோ அப்போது ஐ ஹவ் ரிசீவ்டு என்ன அது நிறைய இன்னும் கூட வந்துக்கிட்டு இருக்க லாட் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஐ ஹேட் ரிசீவ்டு. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் இப்போ உண்மையில் வரப்போகிறது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நண்பர்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. அப்போ போட்டி கடுமையாக இருக்கிறது, கட் ஆஃப் நன்றாகவே உயர்ந்திருக்கிறது. 100 எடுத்தாலும் கூட தேர்வு கிடைக்குமா, போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஐயப்பாடோடு தான் வந்து எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. 90+ வாங்கினவங்களுக்கெல்லாம் வாயில் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 100க்கு மேல் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. 105, 110, 120 இப்படி ஒவ்வொரு மார்க் வைஸாகவும் பார்த்திங்கன்னா 50, 100 இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போது இந்த கட் ஆஃப் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெட்டு ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டுமே நடத்தப்படக்கூடிய தேர்வு. அப்போது அவங்க வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கேள்வித்தாள் அனைத்தும் ஒவ்வொரு முறையும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு வந்து கேட்கும்போது ரொம்ப வினாத்தாள் கடினம், வினாத்தாள் கடினம் கடினம் என்று எல்லாருமே சொன்னாங்க. உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க, வினாத்தாள் வந்து ரொம்ப கடினம், 100 எடுப்பதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும், அதனால் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னே எல்லாருமே பேசினாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த வில்லாதி வில்லன் கொஸ்டின் எடுத்தாலும் இங்கே கும்பாதி கும்பன் இருக்கான் அப்படின்ன மாதிரி நல்ல எஃபர்ட் போட்டுட்டு நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணணும். போட்டித் தேர்வு என்பது அப்படி தாங்க. என்றைக்கு 720 மார்க் வந்து எடுக்க ஆரம்பித்தாச்சோ, 600க்கு 600 வந்து நம்மளுடைய +2 மதிப்பெண்ணில் எடுக்க ஆரம்பித்தாச்சோ, முழு மதிப்பெண் எடுக்க ஆரம்பித்தாச்சோ, அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி கடுமையாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் இன்னும் நாம் போய் கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேள்விகளை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறீர்களே ஒழிய படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருப்பது இல்லை. ஆனால் 2 வருடமாக இப்போ நம்மகிட்டே பார்த்திங்கன்னா சைக்காலஜி கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து இருந்து இன்னும் நம்மளுடைய கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதேமாதிரி சப்ஜெக்ட் வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போது அவங்க ரெகுலராக படிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு கண்டினியூஸ் கான்சைஸ் அப்படியே ஒரு ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த சப்ஜெக்டோட வந்து கீப் இன் டச் வித் தட், இல்லைனா மறந்து போயிடும். அப்போது ஒரு 2 வருடங்கள் 2.5 வருடங்கள் போட்ட எஃபோர்ட்டினுடைய விளைவு தான் நல்ல மார்க்காக வருமே ஒழிய லாஸ்ட் 11th ஹவரில் படிப்பது கண்டிப்பாக வந்து அது யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கலாம், எல்லாருக்கும் சக்ஸஸை தரும் என்று நாம் சொல்லவே முடியாது. அப்போது பிஜிடிஆர்பிலையும் நல்ல கட் ஆஃப் வருமா சார்? நிச்சயமாக. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் முன்ன மாதிரி ஏற்கனவே 300 இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாச்சு. ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சராசரியாக ஒரு 100 மதிப்பெண்கள். நமக்கு ஒரு 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2 வேக்கண்ட் இருந்தால் கூட ஒரு 76 ஆகிடுச்சு. ஸோ கூடவே இருக்கும். ஸோ சராசரியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் சொல்கிறது ஒரு 100 மதிப்பெண் 100 போஸ்ட்டாவது இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட 1300 போஸ்ட் இருக்கும். போஸ்ட் குறைய குறைய போட்டியானது கடுமையாக இருக்கும். அப்போது 2 வருடங்களுக்கு முன்பாக படித்தவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, நிறையா கிளாஸஸுக்கு போகிறாங்க, நிறையா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறாங்க, சைக்காலஜிக்கு பிரத்யேகமாக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் வேலை வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது, போட்டி அதிகமாக இருக்கும் என்று சொல்லும்போது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் எஃபர்ட் போட்டே ஆகணும். முன்ன ஒரு காலத்தில் 60 ஓவர் கிரிக்கெட் நடக்கும், 200 ரன் எடுத்தாலே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் 50 ஓவர் வந்துச்சு, 300 அடிச்சிட்டா அப்பா அப்படின்னு. 2020ல் 100 120 அடித்தாலே பெரிய விஷயம் அப்படின்னும் போது 200 இந்த வருஷம் என்ன 78 அடிச்சிட்டாங்க. அப்போது பாருங்களேன், நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா சாதனைகள் நிச்சயமாக மீண்டும் உடைக்கப்படும். அதான் ஒருத்தர் பண்ண தான் சாதனை அப்படின்லாம் வந்து இருக்காது. அந்த சாதனையுமே உடைக்கப்படும். ஏதோ 1-2 பேர் இருக்கக்கூடிய சாதனை இருக்கும், வேறொரு சாதனையாக அது வந்து கண்டிப்பாக மாறும். அப்படி இருக்கும்போது போட்டி உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கடுமையான போட்டியும் சவாலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த டெட் பேப்பர் 2 நியமன தேர்வு நமக்கு தரும் பாடம், கட் ஆஃப் வில் பி ஹை. அப்படி வச்சுக்கோங்க. அது குறைவாக இருந்தால் நல்லதானே.
உங்களை மாதிரி தானே எல்லோரும் குறைவாக மதிப்பெண் எடுப்பாங்க. அதிகமான மதிப்பெண்களுக்கு நீங்கள் வந்து கட் ஆஃப் வைங்க. எய்ம் ஹை த ஸ்கை சைஸ் சொல்லுவோம். நல்ல ஆகாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால்தான் நீங்கள் வந்து K2க்கு போக முடியும், இல்லைனா இமயமலையை ஏற முடியும். அதனால் உங்களுடைய கட் ஆஃப் வந்து 120 110க்கு மேலே நான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு அதற்கான எஃபர்ட் போடுங்க. அப்போ தான் PGTRBயாக இருக்கட்டும் அல்லது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இனி வரக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான், கல்லூரி ஆசிரியர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்மளை மாதிரி யாரும் படிக்கல அப்படின்னு. அப்படி இல்லை, இதற்கென்று ஒரு தனி குரூப்பு அதே வேலையாக படித்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாம் தான் படிக்கணும், அதற்கு என்ன வழியோ அதை செய்யணும், சத்தம் இல்லாமல் செய்யணும். கோச்சிங் கிளாஸ் போகணுமா போங்க, டெஸ்ட் பேட்ச் பண்ணணுமா பண்ணுங்கள். இல்லை ஒரு குரூப்பாக நீங்கள் வந்து படித்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து யாரோ ஒருத்தவங்க பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நான் சொல்லுவேன், நீங்கள் தனிமையில் படிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனாலிசிஸ் போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய முடியும். எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் எழுத முடியும். அப்போ உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றிய ஒரு வைடு நாலேஜ், சைக்காலஜியை பற்றிய ஒரு பயம் மற்றும் வைடு நாலேஜ் அண்டு ஜிகே, இந்த மூன்றும் ஒன்று சேரும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே நீங்கள் வேலைக்கு போக முடியும் என்பதை வந்து இந்த டெட் பேப்பர் 2 நியமன தேர்வு நமக்கு உணர்த்துகிறது. ஸோ வரக்கூடிய காலங்களிலும் அது மாதிரி உயர்ந்து கொண்டே தான் போகும். நீங்கள் கேட்டகரி வைஸாக பார்த்தாலும் நீங்களாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா கேட்டகரிலையும் எல்லாமே நல்ல மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மிகுந்த எஃபோர்ட் போடுங்க, நன்றாக படிங்க, அப்போ தான் வந்து வெற்றி அடைய முடியும். சைக்காலஜி டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால நமக்கு ஜூன் மாதம் வந்து ஒரு சைக்காலஜி பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே டெமோ கிளாஸஸ் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. ஸோ அந்த டெமோ கிளாஸஸ்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டெமோ கிளாஸஸ் பாருங்கள், எப்படி சைக்காலஜி கிளாஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் வேறு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த கீழே தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து ஸோ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் அதிகப்படியான மதிப்பெண்களுக்கு இப்போவே ஆசைப்பட்டு அதற்கான ப்ரிப்பரேஷனில் இயங்குங்க. இதை உங்களுடைய நண்பருக்கும் மற்றும் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யோர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.